ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி முருங்கைப்பூ வச்சு ஒரு பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுலலாம் இந்த பூவை வச்சு விளையாடி வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போலாம் கொஞ்சமாக முருங்கைப்பூ பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் சென்னை சைட்லாம் சொல்லவே தேவையில்லை. முருங்கைக்கீரையே சின்னதாக ஒரு கட்டு வாங்குகிறோம் அப்படின்னா குறைஞ்சது 30 ரூபா 40 ரூபா போட்டால் தான் வாங்க முடியுது. ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். முருங்கைப்பூவில் நிறைய சத்து இருக்குது. வாரத்தில் ஒரு முறை முருங்கைப்பூ கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். முருங்கைப்பூ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் முருங்கைக்கீரையை அட்லீஸ்ட் பொரியல் பண்ணி சாப்பிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, வரமிளகாய் 2 உடச்சி போட்டிருக்கேன். அடுத்தது மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். காது வலிக்கு இந்த முருங்கைப்பூ தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி ஆறுனதுக்கு அப்புறம் காதில் ட்ராப்ஸ் மாதிரி விட்டோம் அப்படின்னா அந்த காது வலிலாம் சரியாயிடும். நம்ம சின்ன வயசுலலாம் ட்ராப்ஸே கிடையாது. இதுதான் நமக்கு மருந்து. இப்போ தான் நிறைய ட்ராப்ஸ்லாம் வந்துருச்சு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சும் வதக்கிக்கலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கினதுக்கு அப்புறம் பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா சுருங்கிருச்சு முருங்கைப்பூ. இந்த ஸ்டேஜில் முட்டை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை இல்லாமல் வெறும் பொரியலாகவும் பண்ணலாம். இப்போ நிறைய நெஞ்சு சளி இருக்குது, குழந்தைங்களுக்கு சளி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி முருங்கைப்பூவை வதக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 முட்டை போட்டு பெப்பர் நிறைய சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நெஞ்சு சளி எல்லாமே கரைஞ்சி வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா நம்ம வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தனித்தனியாக வந்துடும். தண்ணியெல்லாம் வற்றி முட்டை தனியாக திரியாக வந்துடும். மிளகாத்தூள் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பெப்பர் சேர்த்து சாப்பிடலாம். நிறைய பேர் முருங்கை மரம் வச்சுருப்பாங்க. அதில் நிறைய பூ கொட்டி கொட்டி வேஸ்ட்டாக தான் போகும். அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களும் தாராளமாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். முட்டையும் பெப்பரும் போட்டு சேர்த்து சாப்பிடும்போது நெஞ்சு சளியெல்லாம் கரைச்சிட்டு வந்துடும். முட்டை உதிரி உதிரியாக வந்துருச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இதை தனியாக ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு முட்டை பொடி மாஸ் மாதிரியே தான் இருக்கும். முருங்கைப்பூ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சுருண்டுரும், பார்க்குறதுக்கு தெரியாது. அவ்வளோதான். உங்ககிட்டையும் முருங்கைப்பூ கிடச்சிது அப்படின்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம். எல்லாருக்குமே இது நல்லது தான். வாரத்தில் ஒரு முறை தாராளமாக சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.